டைலரிங்க்கு தேவையான பேசிக்ஸ் டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாபின் கேஸ். இது பார்த்தோம் அப்படின்னா சின்ன மிஷினோடைய பாபின் கேஸ். இப்போ காட்டிகிட்டு இருக்கலாம், இதுதான் வந்து கேஸு. ஓகேங்களா? இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா பாபின். இந்த பாபின் வந்து சின்ன மிஷினோட பாபின். இது சின்ன மிஷினோட பாபின் அண்ட் கேஸ் ரெண்டுமே சேர்த்து இருக்குது. இது வந்து சின்ன மிஷினில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பெரிய மிஷினில் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெரிய மிஷினோடைய பாபின் கேஸு. இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஓப்பன் இருக்கும். கொஞ்சம் சின்ன மிஷினோடையதை விட பெரிய மிஷினோடையது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பார்த்தோம் அதோடைய பாபின். இதுவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ சின்ன மிஷினோடைய பாபின் கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய மிஷினோட பாபின் கேஸ் சின்னதாக இருக்கும். இது நோட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்னு. இது பார்த்தோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிசர்ஸு. நம்மக்கிட்ட 3 சிசர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 2 சிசர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பேப்பர் கட்டிங்காகவும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கிளாத் கட் பண்ணுறதுக்காகவும். கிளாத் கட் பண்ணதை பேப்பர் கட் பண்ணக்கூடாது, பேப்பர் கட் பண்ண சிசரத்துக்கு கிளாத்தை கட் பண்ண விடவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேலு. உங்களுக்கு தேவையான அளவு ஸ்கேல் வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ அதனால் அந்த ஸ்கேல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீடில்ஸ் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா பெரிய மிஷினோடைய நீடிலு, அதாவது பெரிய மிஷினோட ஊசி. இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து சின்ன மிஷினோடைய ஊசி. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தோம் அப்படின்னா எம்மிங் பண்ணுற ஊசி. நெக்ஸ்ட்டு இன்ச் டேப்பு. இன்ச் டேப் வாங்கும்போது இந்த மாதிரி இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. இதில் இன்ச்சஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அதெல்லாம் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் பட்டனு, ஹூக்கு, அதுக்கப்புறம் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட 3 இருக்குது. இது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசி மார்க்கர். இது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு. இது இல்லாமல் டைலரிங்கே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பாபின் சுற்றுறதுக்காக வச்சுருக்க ஊசி. இது கட்டர். அடிக்கடி சிசர் தெரிய முடியாதுல்ல, அதனால் இந்த கட்டர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் எட்ஜஸில் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான டூல்ஸ். இந்த டூல்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இப்போதைக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவல் போக போக கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டைலரிங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் ஈஸி மெத்தடில் டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.